அழகர் கோவிலில் உள்ள ராஜகோபுர கதவு நிரந்தரமாக அடைக்கப்பட்டது. ஏன் ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் அந்த கதவு திறக்கப்படுவது ஏன்? அந்த கதவு திறக்கப்படும் போது சக்கரத்தாழ்வார் மட்டும் அதன் வழியாக வந்து செல்வது ஏன் என்பது போன்ற பல கேள்விகளுக்கான பதிலை வீடியோவில் காண்போம். கோவிலுக்கு திருட வந்தவர்களை வெட்டி கோபுரத்தின் வாசலுக்கு கீழ் புதைத்ததால் அந்த வாசல் தீட்டுப்பட்டது. எனவே அவ்வழியில் தெய்வம் வருவது முறையல்ல. அந்த வழியில் மக்கள் வருவதற்கு அஞ்சுவர். எனவே அவ்வழி அடைக்கப்பட்டது. அதனால்தான் அழகர் கோவில் ராஜகோபுரம் வருடம் முழுவதும் அடைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள கருப்பண்ண சுவாமிக்கு உருவம் கிடையாது. கோவில் வாசலில்தான் அவர் இருப்பதாக நம்பிக்கை. எனவே அந்த கதவிற்கு சந்தனம் குங்குமம் பூசி மாலை அணிவித்து பூஜை செய்வது வழக்கம். கருப்பண்ண சுவாமிக்கு திருவிழா என்று எதுவுமில்லை. ஆடி மாசத்தில் வரும் அமாவாசை பௌர்ணமி என்று இக்கதவுக்கு சந்தனம் சாத்தி வழிபடுகின்றனர். சக்கரத்தாழ்வார் மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை இவ்வழி வந்து செல்கிறார். திருமாலின் போர்க்கருவியான சக்கரத்தாழ்வார் மட்டும் இறந்தவர்களின் ஆவி பற்றிய அச்சத்தையும் பகையையும் வென்று அவ்வழியே செல்கிறார். 18ஆம் படி கருப்பின் காவலை தாண்டி எவரும் உள்ளே செல்ல முடியாது. தினமும் நூபுர கங்கையிலிருந்து கொண்டுவரப்படும் தீர்த்தத்தை கருப்பண்ண சுவாமியின் சன்னதியில் வைத்து அது தூய்மையானது என்ற பிரமாணம் செய்த பின்னரே உள்ளே கொண்டு செல்லப்படும். தினமும் அழகர் கோவில் பூட்டப்பட்டதும் கதவின் சாவியை 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியின் முன்பு வைத்துவிட்டு செல்வர். மறுநாள் காலை சாவியை பெற்று கோவில் கதவை திறக்கும் வழக்கம் இன்றளவும் உள்ளது. கருப்பண்ண சுவாமியை வணங்கினால் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை. கருப்பசாமியை குலதெய்வமாக மக்கள் வணங்கி வருகிறார்கள். கருப்பசாமியிடம் முறையிட்டால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கோவில் நகைகளை கருப்பண்ண சுவாமி காவல் காக்கிறார் என்பது மக்களின் நம்பிக்கை.